உனக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க தானமா? ஆமா, ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க தான் எனக்கு. ஐயோ, அப்ப என் மன நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் இப்ப பேக தூக்கிட்டு இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, எதுக்கு இந்த ஐயோ? ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்கன்னா செலவு அதிகமாகும்ல, அதுக்குதான். ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பெத்தாலும் சரி, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு பெத்தாலும் சரி, நான் கட்ட போற அதே ஃபீஸை தான் அவங்களும் கட்ட போறாங்க. நான் போடுற சாப்பாடை தான் அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு போட போறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? பொண்ணுங்களுக்கு நகை போட்டு நீ கட்டி கொடுக்கணும்ல. இப்ப யாரு என் பொண்ணுக்கு நான் நகை போட்டு கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னது? நான் நல்லா படிக்க வைப்பேன், நல்லா வேலைக்கு அனுப்புவேன், எல்லா ஸ்கில்லையும் கத்து கொடுப்பேன். அவளுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா நாங்க பாக்குற பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் நகையெல்லாம் போட மாட்டேன். இவ்வளவு ஆணவமா பேசாதமா, உன்ன மாதிரிதான் உன் பொண்ணுங்களும் இருக்கும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, என்ன மாதிரி திமிரா ஆணவமா கூட இருக்கட்டும், ஆனா உங்களை மாதிரி அடி முட்டாளா மட்டும் அவ இருக்கவே கூடாது. உனக்கு நாங்க சொல்ல வர்றதே புரிய மாட்டேங்குதுமா. என்ன புரியல எனக்கு? பொம்பளை பிள்ளைங்கனால பிரச்சனை வருமா? என் பொண்ணுங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்ப இந்த சொசைட்டி தானே தப்பு, என் பொண்ணுங்க ஒண்ணும் தப்பு இல்லையே.